உன்னால் வந்து ஒரு வீடியோ வந்து நல்லா மேக் பண்ண முடியுதா அப்படிங்கிறது உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நீ வந்து யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்க்கல, அந்த போட்ட ஒரு வீடியோ மட்டும் பார்க்காம அதுக்கப்புறம் அந்த பேஜுக்குள்ளே போய் அதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே நம்ம சர்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நம்ம எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சரி ஓகே, இவங்க வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லை, அவங்க ரெகுலராகவே எல்லா வீடியோவுமே சூப்பராக போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் வந்து நம்ம தொடர்ந்து அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம். அவங்க வீடியோ வந்து எப்போ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் நம்ம வீடியோக்குள்ளே வந்து உள்ள இருக்கிற வீடியோலாம் பார்க்குறான் அப்படின்ட்டா கண்டிப்பாக அவன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்க கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம போட்ட வீடியோலாம் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ ஒருத்தர் மாதிரியே வந்து இன்னொருத்தர் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஈஸியாக வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்ட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரணும் அப்படின்ட்டாலும் இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, உடனே போட்ட விதையிலேருந்து வர மரம் மாதிரி இல்லாமல் மூங்கில் மரம் மாதிரி மெதுவாக வந்தாலும் வேறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம சர 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 சரன்னு மேலே போக முடியும். என்ன சொல்கிறீங்க?